இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் பத்தி தான் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ சார் 29ஆம் தேதியிலிருந்து நம்ம எந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சா, ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சா நம்ம டெட் எக்ஸாம்ல ஜெயிக்க முடியும், அதே மாதிரி நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சார் படிக்க ஆரம்பிக்கணும், டெஸ்ட் எல்லாம் எப்படி சார் அட்டன் பண்ணணும், எப்படிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா நம்ம எளிதா டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும், அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சொல்ற விஷயத்த ஒவ்வொரு மாணவர்களும் உங்களுடைய மைண்ட்ல ஒரு குறிக்கோளா ஏத்திக்குங்க. இதை வந்து நீங்க தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். அதை பத்தி எல்லாம் நான் சொல்றேன். இப்ப நான் அதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழும் சைக்காலஜி இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன். இந்த ரெண்டு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த சப்ஜெக்ட் வர நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி முழுமையா தயாராகணும் அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தினமும் 1% முன்னேற்றம். நம்ம 29ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றேன். அன்னையிலேருந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம தினமும் 1% முன்னேற்றம் அடையணும். சார் 1% முன்னேற்றம் அடைஞ்சா நம்ம ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நம்ம 1000 ஸ்டெப்பு வந்து கடந்தா தான் ஒரு இடத்துக்கு ரீச் பண்ண முடியும்னா நம்ம முதல் ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு படியா நம்ம பொறுமையா நிதானமா கடந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும். இந்த இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தினமும் 1% முன்னேற்றம். அதாவது என்னன்னா தினமும் நம்ம படிக்க உட்காந்துடணும். தினமும் நான் கொடுக்குற நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிடணும். இதுதான் 1% வெற்றி. ஒரு பாடத்தை எடுத்து முதல் பாடத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த முதல் பாடத்தை முடிச்சுட்டாவே 1% அன்னைக்கு நீங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க அர்த்தம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் 1% முன்னேற்றம் அடையணும். அந்த 1% முன்னேற்றம் எப்ப சார் அடைய முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எடுத்துக்குங்க. இந்த டெட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எடுத்துக்குங்க. நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எடுத்துக்குங்க. அந்த 2 மணி நேரத்தை நல்லா கவனிச்சுங்க. சில பேர் சார் நான் மதியம் படிக்கிறேன், நைட்டு படிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்வுல ஜெயிச்சவங்க அதிக பேர் எந்த டைம் எடுத்துக்கிறாங்கன்னா அதிகாலை பொழுது தான் எடுத்துக்கிறாங்க. அதிகாலை பொழுதிலே அன்னைக்கு என்ன படிக்கணுமோ அதை பிளான் பண்ணி படிச்சு முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடாங்க. அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம டெட் எக்ஸாம் தேர்வுக்கு தயாரான முடிவு பண்ணிட்டோம். அப்ப டெய்லி 2 மணி நேரம். இப்போ நான் என்னுடைய பர்சனல் ஒர்க்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலையில 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அந்த 2 மணி நேரத்துல அன்னைக்கு எனக்கு என்ன முக்கியமான வேலையோ அந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவேன். அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் நீங்க காலையில உங்க ஒர்க்கை பொறுத்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் வர மாதிரி. இப்போ நான் வந்து என்னுடைய பர்சனல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 5லிருந்து 7 மணி வரைக்கும் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒர்க்கு சில பேர் 6 மணிக்கெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க முன்னாடியே சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிங்க. அதிகாலை பொழுதுல நீங்க எந்திரிச்சு நம்முடைய வாழ்க்கை திறனை முன்னேற்றத்திற்கான அந்த செயல்பாடை நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாவே வந்து உங்களுடைய வாழ்க்கை திறன் ஒவ்வொரு நாளும் வெற்றி அடையும். மிகப்பெரிய மேதைகள் எல்லார்ட்டும் இருக்க ஒரு பொதுவான முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை பொழுது எழுதுறது தான். அதிகாலை பொழுது எழுந்து அவங்களுடைய வேலையை பார்க்கறது தான் அவங்களுக்கு வெற்றிக்கான முக்கிய காரணமாகவே நிறைய மேதைகள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதிகாலை பொழுத நீங்க 2 மணி நேரத்தை டெய்லி தினமும் தொடர்ந்து பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுதான் 1% முன்னேற்றம். இப்போ பாருங்க, நான் தமிழும் சைக்காலஜியும் எடுக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய முதல் வேலை, ஃபர்ஸ்ட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்குங்க, சைக்காலஜிக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்குங்க. சரிங்களா? இது முதல் வேலை. தமிழுக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்குங்க, சைக்காலஜிக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்குங்க. நல்லா கவனிங்க. சார் நான் என்னால் எழுத டைம் இல்லை சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. இது நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. ஸோ இதுக்கு நம்ம டைம் கொடுத்து தான் ஆகணும். நான் அனுப்புகிற நோட்ஸை யாரும் ஜெராக்ஸ் எடுக்காதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் மனதில் பதியும்.
மறக்காது. ரெண்டாவது அது உணர்வுபூர்வமாக படிக்கிறப்போ அதை புரிஞ்சு படிப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் எழுதி, நான் அனுப்புகிற நோட்ஸை எழுதி வைங்க. படிக்கிறத கூட அடுத்து படிச்சுங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் எழுதி வைக்கிறத முதல் குறிக்கோளாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழுக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்குங்க, சைக்காலஜிக்கு ஒரு லாங் சைஸ் போட்டுக்குங்க. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி ஒன்று கையில் வச்சுக்கோங்க. அது டைரி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன நோட்டை போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த சின்ன நோட்டில் என்ன எழுதணும்னா, இப்போ வந்து நான் 29 நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன். டெய்லி 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காலையில் 5 to 7 நான் பொதுவான டைம் போட்டுருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் போட்டுருங்க. சரிங்களா? அந்த சின்ன நோட்டில் ஃபர்ஸ்ட் 3 அட்டவணையாக பிரிங்க. ஒன்று வந்து டேட்டு, இந்த மாதிரி அட்டவணை போட்டுங்க. அடுத்து டைம், எந்த டைமும் படிக்க போகிறோம். இப்போ 5 to 7 உங்களுக்கு 4 to 6 எப்படியாவது உங்கள் டைத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. 3வது காலத்தில் ஆக்டிவிட்டிஸ் போட்டுங்க. சரிங்களா? இப்படி 3 டேபிள் காலம் போட்டு வச்சுக்கோங்க அந்த சின்ன நோட்டில். இந்த டேட்டில் 1 மாதத்துக்கான டேட்டை வரிசையாக போட்டு வச்சுக்கோங்க. அந்த 1 மாதத்திற்கான டேட்டை வரிசையாக டேட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் இப்போ நான் 5 to 7னா இப்போ 29 ஸ்டார்ட் பண்ணேன். 29 நான் 5 to 7 படிச்சுட்டேன் அப்படின்னா அந்த டேட்டை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு பக்கத்தில் மிக நன்று, அந்த 2 மணி நேரத்தை நான் முழுசாக படிச்சுட்டேன் அப்படின்னா மிக நன்று போட்டுக்கோங்க. அடுத்த நாள் 30/7 பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 to 7 எதிர்த்து படிச்சுட்டேன், 2 மணி நேரத்தை படிச்சுட்டேன், மிக நன்று அப்படின்னு போடுங்க. 3வது நாள் பாருங்க, 2 மணி நேரம் நல்லா கவனிங்க. தொடர்ந்து செய்யும்போது சில தடைகள் வரத்தான் செய்யும். நம்ம அந்த டைம்ல டக்குனு அன்னைக்கு பார்த்து ஏதாவது வேலையாயிடும். இப்போ ஒரு சில நேரத்தில் 1 மணி நேரம் தான் படிக்க பிடிச்சுன்னா 1 மணி நேரம் போட்டுட்டு இங்க நன்று மட்டும் போட்டுக்குங்க. சரிங்களா? இந்த பக்கம் இப்படி நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இப்படி குறிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 மாசம் நீங்க கரெக்டா, இப்போ நான் 29 ஸ்டார்ட் பண்ண போறேன், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்றான்னு நான் தெரிஞ்சுக்கணும். 1 மாதம் கரெக்டா அந்த சொன்ன டயத்தில் எந்திரிச்சிருக்கீங்களா, அந்த 1 மாதத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கீங்களா நான் தெரிஞ்சுக்குவேன். அது நான் உங்களுக்கு நம்ம கிளாஸ் டைம்ல மெசேஜ் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ ஒரு நாள் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த டயத்துக்குள்ள போட்டுட்டு என்ன காரணத்துக்காக படிக்க முடியல, இந்த செயல்பாட்டு பகுதியில் என்ன காரணத்துக்காக அன்னைக்கு படிக்கல, ஏதாவது திடீர்னு வேலை வந்துருச்சா, இல்லை நம்ம சோம்பேறித்தனத்தால எதிர்க்கலையா, அதை ஹானஸ்டா எழுதிருங்க. என்ன காரணத்துக்காக படிக்கல அப்படின்ற விஷயத்தை எழுதுங்க. இப்படி 1 மாசம் தொடர்ந்து செய்யுங்க. சரிங்களா? நான் கொடுக்குற நோட்ஸை எழுதுங்க. டைரியில் நீங்கள் அன்னைக்கு 2 மணி நேரத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த 2 மணி நேரத்தை முழுவதும் படிக்கத்தான் பயன்படுத்த அவசியம் இல்லை, எழுதுறது கூட பயன்படுத்திக்கலாம் அந்த 2 மணி நேரம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் அனுப்புறேன். ஸோ உங்களுக்கு எழுதும் போதே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறோம், முழுவதும் பயன்படுத்துகிறோம், அதுதான் குறிக்கும். சரிங்களா? இப்போ டிப்பனி வந்துட்டு 1 மாதம் முடியல பாருங்க. இந்த 30 நாளில் நான் கரெக்டாக எல்லா நாட்களும் பயன்படுத்திட்டேனா, 2 மணி நேரத்தை பயன்படுத்திட்டேனா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னா 1 மாதத்துக்கு 60 மணி நேரம் படிக்கிறீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா கிட்டத்தட்ட 8 மாதம் இல்லை ஒரே வருஷத்தில் நம்ம டெட் எக்ஸாம்க்குரிய சிலபஸை தரமாக முடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எந்த ப்ரெஷர் இல்லாமல் எந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம பொறுமையாக முடிச்சுட்டு வந்துடலாம். எந்த ஒரு சாப்டர் ஒமிட் பண்ணாமல் முடிச்சுட்டு வந்துடலாம். நிறைய பேர் தப்பு பண்ணுறது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு படிக்கிறது. அப்படி அங்கங்கே நுனிப்புள் மேயிற மாதிரி அங்கங்கே படிச்சுட்டு அவசரமாக போய் எழுதா எப்படி பாஸ் பண்ண முடியும்? நம்ம எய்ம் வந்து ஜெயிக்கணும். அதே மாதிரி நம்ம படிக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் தேர்வுக்காக படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த கண்டென்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த கண்டென்ட் மூலமாக நம்ம அறிவை வளர்த்துக்கிறோம், நம்ம அறிவு கூடுது, அதை புரிஞ்சு படிக்கிறோம், இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு படிங்க. தேர்வுக்கு படிக்கணும் நினைச்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கண்டென்ட்டையும் புரிஞ்சு இது எதுக்காக வந்துச்சு, இதன் மூலமா நம்ம அறிவு வளர்த்துக்கிறோம் அப்படி நினைச்சு அந்த கண்டென்ட்டை புரிஞ்சு படிக்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ 3வது ஸ்டெப்பு கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் சொல்லும் போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வமா உடனே நோட்டு போடுவாங்க, ஆர்வமா எழுதி வைப்பாங்க. ஆனா ஒரு 15 நாள் கழிச்சு கேட்டோம்னா சார் ஃபாலோ பண்ண முடியல, 1 மாசம் கழிச்சு கேட்டோம்னா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ற தப்பு என்னமா, இப்போ இப்படி போட்டு டைம் போட்டு வரோம், ஒரு 2 நாள் ஒரு பர்சனல் வேலையா வெளியே போயிட்டோம், இல்லை பண்ண முடியலன்னா அதை அப்படியே விட்டுறாங்க. தவறு. 2 நாள் பண்ணலைன்னா இந்த மாதிரி கைவிட்டு போட்டு அது காரணத்தை எழுதிட்டு அடுத்த நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருங்க. நம்ம ஒரு வேலைக்கு போறோம், 30 நாள் தொடர்ந்து வேலைக்கு போறோமா, ஏதாவது ஒரு வேலை வந்து லீவ் போட்டுறோம், லீவு போட்டோன்றதுக்காக வேலைக்கு போகாம போயிடுமா, வேலைக்கு தொடர்ந்து போகத்தான் செய்யறோம். அந்த மாதிரி தான் இது. தொடர்ந்து செய்யுங்க. 1 மாசத்துல கரெக்டாக ஃபாலோ பண்ணமா, இதை மட்டும் 1 மாசம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டா இது உங்களுக்கு பழக்கமா மாறிடும். காலையில எந்திரிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா மற்ற வேலையை செய்யற பார்த்தீங்களா, அதே மாதிரி பழக்கமா ஆயிரும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து 3 பாருங்க, இது முக்கியமானது. பொறுமை நிதானம். சார் பொறுமை நிதானம் அந்த இடத்துல என்ன சார் வருதா,
விடைகளை குறித்தல் வரும். சரிங்களா? இந்த விடைகளை குறித்தல், அதான் சார் விடைகளை குறித்தல். இப்போ நான் உங்களுக்கு சண்டே டெஸ்ட் வைப்பேன்னு சொன்னேன். நீங்க என்ன செய்யணும்னா உடனே டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு மார்க் எவ்வளவு பார்த்து அப்படியே விட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ நான் கொடுத்த அந்த கொஸ்டினை நீங்க நோட்ல எழுதி வச்சு பார்த்தீங்களா? அது தமிழ் சைக்காலஜி நோட் எழுதி வச்சுப்பீங்களா? என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டுக்கணும் அந்த நோட்ல எழுதி வச்சிருக்கல ரவுண்ட் பண்ணிக்கணும். நான் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின்லாம் முக்கியமான கொஸ்டின், அது தேர்வுக்கு முதல் நாள் டக்குனு திருப்பி பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அப்படி பொறுமையா நிதானமா ஒவ்வொரு கேள்வியா புரிஞ்சு நீங்க போகணும். சரிங்களா? இப்படி போனா தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? இதைத்தான் நான் சொன்னா நிதானம் பொறுமை. டெஸ்ட் எழுதுறோம், மார்க் வந்துச்சா அப்படி போயிடுறது. சரிங்களா? அது தெரியாத வினாக்கள் நமக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான சரியான ஆன்சர் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி என்னென்ன வினாக்களை கேட்டோம்னா நீங்க நோட்ல போய் இந்த 7வது வினாக்கள் சார் கேட்டிருக்காரு அதை போட்டு முக்கியம் போட்டு வச்சுங்க. சரிங்களா? இப்படி நான் வாரம் டெஸ்ட் வைக்கிறப்ப அது முக்கியமா போட்டு வச்சீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த முக்கியமானதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். இது அடுத்து கடைசியா ஒரு பார்த்தீங்கன்னா தொடர் செயல்பாடு. இதுல தான் 100க்கு 90% பேர் தோத்துறோம். இந்த தொடர் செயல்பாடு. இப்போ நான் ஏன் சார் 2 மணி நேரம் சொன்னேன்? சில பேர் கேட்பாங்க, சார் நான் ஒர்க்கு போல வீட்டில் தான் இருக்கேன், நான் 4 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி படிக்கணும்னு சொல்லி விட்டுருவேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்டா, சார் ஒரு 3 நாள் 4 படிச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 15 நாள் அப்படியே விட்டுருவாங்க. சின்ன செயல்பாடை நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். நல்லா கொஞ்சங்க, ஒரு சின்ன செயலாக இருந்துச்சுன்னா அதை நம்மளால தொடர்ந்து செயல்பட முடியும். அதை பழக்கமாக மாற்றிக்கிட்ட பிறகு டயத்தை கூட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 மணி நேரம் நீங்க வேணா இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தப்ப பாருங்க, 2 மணி நேரம் பார்க்குறப்ப 2 மணி நேரம் படிச்சா ஜெயிச்சலாம் நீங்க நினைப்பீங்க. ஆனால் இந்த 2 மணி நேரத்தை நீங்க ஃபாலோ பண்ண முடியுமா மட்டும் பாருங்க. சரிங்களா? அதை 1 மாசம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 1 மாசம் யாரெல்லாம் 2 மணி நேரம் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இது இந்த தொடர் செயல்பாடு மிக மிக முக்கியம். சின்ன விஷயமா இருந்தாலும் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், தமிழுக்கும் சைக்காலஜிக்கும் நோட் போட்டுக்கங்க. ஒரு சின்ன டைரி ஒன்று வச்சுக்கோங்க. அதில் டேட் வரிசையாக போட்டுட்டு அன்னன்னைக்கு நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக அதை படித்து முடிச்சு 2 மணி நேரம் படிச்சு முடிச்சா டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. இப்படி மட்டும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் வீட்டில் படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லா வசதியும் அந்த இடத்த பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொன்றும் எங்கேயும் தேடாதீங்க. நம்ம படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த வீட்டில் ஒதுக்கி வச்சிருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு போனோம்னா படிக்கிறதுக்காக மட்டும்தான் போகணும். சரிங்களா? அந்த இடம்ன்றது படிப்புக்கான இடம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு படிக்க தோடிடும். இதெல்லாம் அடிப்படை வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.